ஆண்டவர் அருமை ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கற்றுக் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனை என்னையும் ஆசீர்வதியும் என்றார். பிரியமானவர்களே, ஏசா தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்காக இயங்குகிறான். தகப்பனாகிய ஈசாக்கு சொல்கிறாரு, எனக்கு வயசாயிட்டப்பா, எனக்கு அவனை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ருசியாக இருந்துச்சு, ஏதாவது சமைச்சு கொண்டு வா அப்படிங்கிறார். வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா. இந்த வார்த்தைகளை ஈசாக்குடைய மனைவியாகி ரெபெக்கா கேட்டு நினைச்சா தந்திரமாக யாக்கோபிடத்தில் சொல்லி யாக்கோபு நினைச்சா அனுப்பி விடுறான். மஞ்சள் இருக்கிற ஒரு நல்ல ஆட்டை பிடிச்சி நல்லா சமைச்சு நினைச்சு அதை கொண்டு போய் ருசியாக சமைச்சு கொடுத்துட்டான். இதை வாங்கி ஈசாக்கு என்ன செஞ்சாரு, சாப்பிட்டுட்டு ஏசா தான் கொண்டு வந்து தந்தார்முக நினச்சி சாப்பிட்டுட்டு ஆசீர்வச்சிட்டார். அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு யாக்கோபு வெளியே போயிருக்கிறான். உடனே ஈசாக்கு போய் ஏசா உள்ளே வாரார். ஈசாக்கிட்ட கேட்குறான், என் தகப்பனே இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது சொல்கிறான், என் மகனை இப்போது தானே சாப்பிட்டு. ஒரு பெரிய உரையாடல் நடக்குது. இது நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் தெரிஞ்ச காரியம். ஆனால் பாருங்கள், ஏசா தன் தகப்படத்தில் கேட்க இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டா அவன் கேட்க பாருங்க. 38ஆம் வசனத்தில் ஏசா தன் தகப்பனே, என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் அவனிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வாதம் என்று என்ன செஞ்சானா அவன் சத்தமிட்டு அழுதான்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு இந்த வாசிக்கு மேலே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதத்துக்காக தகப்பனிடத்தில் கெஞ்சிறான். ஏன் அப்படின்னா பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறான் அவன். ஆனால் சொல்லுவாங்க, கண்கட்டு போன பிற்பாடு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண ஒரு வார்த்தை பலபடி சொல்லுவாங்க. காலம் கடந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த ஏசா பெற வேண்டிய நன்மைகளை பெறலவன், பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் பெறல, விரும்ப வேண்டிய ஆசீர்வாதம் விரும்பல. அவன் வனசஞ்சாரியும் அவன் வேட்டையாடணும் இப்படியாத போனான் தவிர தனக்கு இருக்கிற சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்னு சொல்லி வேதம் சொல்லு. ஆகினால் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் சொல்லி கர்த்தர் ஓசியாவில் எழுதியிருக்கிறார். அப்போ கேட்க வேண்டிய நேரத்தில் அவன் கேட்கல, விரும்ப வேண்டியது அவன் விரும்பாமல் போனபடினால அலட்சியப்படுத்தினதுனால இந்த இடத்துல இந்த ஏசா ஏமாற்றப்படுறத பார்க்கிறோம். இந்த ஏசாவை தன் சகோதராகிய யாக்கோபை ஏமாற்றி எல்லாத்தையும் வாங்கிட்டான். இப்பொழுது அவன் அழுகிறான். பிரியமானவர்கள் அடையிறதுல நாமளும் அப்படித்தான். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டோம், கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிட மாட்டோம், தேட வேண்டிய நேரத்தில் தேட மாட்டோம். அவன் ஆண்டவரை எப்போ தேடுறது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றதுங்கிற வாஞ்ச ஆசை விருப்பம் கிடையாது. ஆலயத்துக்கு வந்தால் மணியே பார்த்துட்டு இருக்கிறது, இவ்வளோ நேரம் ஆயிருமே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, வீட்டில் இருந்தால் இப்போ 1000 சம்பாத்தி பண்ணிடலாம், இப்படி தான் நம்முடைய நோக்கம்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு கடைசியில் போய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கேட்க. அப்போ லேட்டாக போயிட்டான் ஏசா. லேட்டு ஆசீர்வாதம் வாங்குற ரொம்ப எப்படி இருக்கிறார் அவர், அசாதாரணமாக அசால்ட்டாக இருந்துட்டான். அசட்டை பண்ணான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் அந்த இடத்துல அழுது புலம்புறான், என்னையும் ஆசீர்வதியும் என்னையும் ஆசீர்வதியும். பாருங்கள், இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை. வில்லு 50 நாள் நீ நினச்சா பிழைப்பான்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவனை ஆசீர்வதிக்க அப்படி தான் அவர் சொல்கிறார். அவன் சோத்திரம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏசா தள்ளப்பட்டான். காரணம், அவன் பெற வேண்டியதை பெறலை, பிடிக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் பிடிக்கலை, விரும்ப வேண்டிய நேரத்தில் விரும்பலை, நல்ல ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தினால பாருங்க, இப்போது கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறான். யாக்கோபோ எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். யாக்கோபோ ஒரு பக்கம் எத்தனை பேர், ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன தெரியுமா, அப்பாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்படி எனக்கு வேணும். சோத்திரம். அது விருப்பம் யாக்கோபுடைய உள்ளத்தில் அப்பவே வச்சு இருக்குது, ஆரம்பத்தில் இருந்தே பாருங்க. அதனால தான் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பாவுடைய ஆசீர்வாதம் கடைசி நேரத்தில் கேட்கறதல்ல, எப்போது விரும்பணும், நம்ம எப்போது விரும்பணும். சோதரம். ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவைங்க. அதில் நம்ம செலுத்த வேண்டிய கிரயத்தை நம்ம செலுத்தணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது. பார்த்தீங்களா, 38 வருஷம் படுக்கையில் உள்ளவரை பார்த்து அவர் கேட்குறாரு, இயேசுவை நின்று கேட்குறாரு, நீ சுகப்படின்னு விரும்பியான்னு கேட்குறான். அப்பவும் அவர் ஃபால்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறான், எனக்கு கொண்டு போய் விட ஆள் இல்லை, என்னால் நடந்து போக முடியாது. ஒரு சாக்கு போக்கு தான். நிறைய கத்துடைய பிள்ளைகள் சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஆராதனைக்கு வாங்கினா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு. செவத்தில் உட்கார முடியலை, வந்துட்டு ஓரத்தை பார்க்காங்க நிறைய பேர். சோத்திரம். இப்படி நம்ம சாக்கு போக்களை சொல்லிக்கொண்டு சுடு தண்ணியை காலில் ஊற்றுற மாதிரி வந்துட்டு ஓடணும் அப்படின்னா பாருங்க எப்படி ஆசீர்வாதம் வரும்.
கூரையை பிச்சுட்டு வருமா? வராது, வரவே வராது ஆசீர்வாதம். நம்ம கிரையம் செலுத்தணும். அது மேலே ஒரு விருப்பம் நமக்கு வியானம். ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை அப்படின்னா நினச்சி காத்து கிடக்கணும் தேவ சமூகத்தில். அதுக்கு எச்சால் போல நடக்கணும். தேவ வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மதிக்கணும். நம்ம ஆண்டோடைய ஆலயத்தில் முன்னாடி போய் விழணும். ஸ்தோத்திரம். நேரம் கழிச்சு அதில் போவோம். இப்போதான் பாட்டு முடிஞ்சிருக்கு, 3 பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இப்போதான் பாஸ்டர் ஆராதனை நடத்திட்டு இருப்பாரு. இப்போதான் சங்கீத பகுதி நடக்கும். இப்படி கனெக்ட் பண்ணி அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவினால் தான் உங்களை அளக்கப்படும் தவிர அள்ளிக்கிட்டு ஒன்றும் தந்துடப்பட்டார் ஆண்டவர். ஏசா அந்த நிலைமை தான் இப்போ இருக்கிறார். கூக்குறான், என் தகப்பனே இது ஒரு ஆசீர்வாதம் தானே உடத்துல உண்டு, என்னை ஆசீர்வாதியோ சொல்லி நான் அழுது புலம்புறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு அவல நிலை நமக்கு வந்து விடாதபடிக்கு நன்றாக இருக்கும் போது நல்ல அறிவோடு நல்ல ஞானத்தோடு தேடவன் இடத்துல ஒழுங்க கர்த்தரை தேடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து ஜெபி. அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துவது அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். காலம் கடந்து போன பிற்பாடு எங்கள் நன்மை எங்களுக்கு கிடைக்காது. அன்றுவரை அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் வந்து தட்டுவதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தாதபடிக்கு நாங்கள் அன்றுவரை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமை செலுத்த, ஆண்டுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க துதிக்க தேவன் எங்களுக்கு இறக்கம் செய்யும்படியா செபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசாவு போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணிட்டு பிற்பாடு எனக்கு வியாதி சொல்வது அது கிடைக்காமல் போகுது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாதபடிக்கு ஞானத்தோடு அறிவோடு அந்த கர்த்தரை தேடுவதிலே கவனமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.